பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எலியா தமிழ் கிறிஸ்டியன் யூடியூப் சேனலுமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லெந்து நாட்களிலே சிலுவை தியான ஜெபம் அநேக சபைகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த லெந்து நாட்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் அவருடைய சிலுவினுடைய தியானங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி மரணம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மரணத்திலே அநேகர் உயிர்ப்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி ஜெபமாக எப்படி இருந்திருக்கும், அவருடைய வியாகுலங்கள் எப்படி இருந்திருக்கும். ஒரு மனுஷனுடைய மரணம் நமக்கு தெரியும் பொழுது அவர்கள் நிச்சயமாக வியாகுலத்திலே இருப்பார்கள். இயேசுவும் அப்படிப்பட்ட ஒரு வியாகுலத்தில் இருந்தார் என்பது நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி ஜெபம், அவருடைய மரணத்துக்கு முன்பு அவர் எப்படி ஜெபித்தார், எப்படி வியாகுலத்தோடு ஜெபித்தார், எதற்காக ஜெபித்தார் என்பதை நாம் தியானத்தோடு பார்க்கலாம். 39ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார், அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். வழக்கத்தின்படியே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற இடத்திலே அவர் போய் ஜெபிக்கப்படும் பொழுது 40ஆவது வசனம், அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் என்பதனாலே ஒரு சோதனை வரும், நிச்சயமாக ஒரு சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையை நாம் தாண்டி நாம் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அவர்களை விட்டு கல்லெறிய தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கடைசி ஜெபம் வழக்கத்தின்படியே இருந்தது, சோதனைக்கு உட்படாமல் இருந்தது. மூன்றாவது முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அல்லேலூயா சொல்லமா. நான்காவதாக, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடுவது. நான்காவதாக, அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஐந்தாவதாக 43ஆவது வசனம், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இந்த நான்காவதாக, தேவ தூதன் அந்த ஜெபத்திலே ஆண்டவரை பலப்படுத்தினது போல இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஐந்தாவதாக 44ஆம் வசனம், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. மிகவும் வியாகுலப்பட்டு. ஏழாவது, அதிக ஊக்கத்தோடு. எட்டாவது, அவருடைய வேர்வை இரத்தமாக மாறினது. நம்முடைய ஜெபம் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த மரணத்துக்கு முன்பதாக ஜெபித்த ஜெபம், இந்த 8 ஸ்டெப்பு, 8 காரியங்கள் அவருக்கு ஒரு மாறுதலை கொடுத்தது என்றால் நிச்சயம் அவர் மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாம் பயந்து ஓடினார்கள், எல்லாரும் பயத்தில் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மரண பயம் அல்ல, பிதாவின் சித்தம் நிறைவேற அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கும் அநேக ஜனங்கள் அந்த இரத்தத்தை கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று கிறிஸ்துவனுடைய இரட்சிப்பை பெற்று தெய்வ பிள்ளைகளாக வாழுகிறோம். அருமையானவர்களே, உங்களுக்காகவும் ஆண்டவர் இரத்தம் சிந்திருக்கிறார். உங்களுக்காகவும் உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வதற்காக அவர் இரத்தம் சிந்தப்பட்ட காரியங்களை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி ஜெபம், இந்த வியாகுல ஜெபத்தை நாம் அறிந்து கொண்டோம். இந்த 39 வசனத்திலிருந்து 44ஆம் வசனத்து வரைக்கும் 8 ஸ்டெப்புகளை நான் மீண்டுமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர் வழக்கத்தின்படி ஒரு ஜெபத்தை இடத்தை தேர்ந்தெடுத்தார். ரெண்டாவது, ஜெப சோதனையை அவர் ஜெயித்தார். மூன்றாவது, முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். நான்காவது, தேவ சித்தத்தின்படி ஜெபித்தார். ஐந்தாவது, அந்த ஜெபத்தில் அவருக்கு பலன் கிடைத்தது. ஆறாவது, மிகவும் வியாகுலப்பட்டு ஜெபித்தார். ஏழாவது, அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார். எட்டாவது, அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக மாறினது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தில் செய்யப்படும் பொழுது நம்முடைய இருளான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, எல்லா காரியங்களும் கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும்
செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கப்படும் பொழுது மரணத்தை ஜெயிக்கலாம், பாவத்தை ஜெயிக்கலாம், சாபத்தை ஜெயிக்கலாம். கர்த்தர் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட அவர் இருக்கிறார். உங்களுடைய ஜெபமும் இப்படியாக மாறுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் இந்த யூடியூபை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான உள்ளங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையை அவளுக்கு கிரியை செய்யட்டும். உம்முடைய நாமத்தை மைப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த யூடியூபை தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.